ஹாய் ஆல், ஈவினிங் டைமுக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த மினி போண்டா. ஸோ ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். கூட கொஞ்சம் தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியாக செய்யக்கூடிய மினி போண்டா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் இட்லி மாவு தான். ஆமாம், ஒரு கப் இட்லி மாவு தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்சு சோடா மாவு, ஒரு பிஞ்சு உப்புத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே குட்டி குட்டியாக ட்ராப் பண்ணி மினி போண்டாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இனி ஒரு ஹீட்டான ஆயிலில் நம்ம இதை டிப் பண்ணோம். ஸோ போண்டா போட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ மேலே நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான இந்த மினி போண்டா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.